ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒலை அடுப்பில் கிடக்கு. மீன் டைம் இன்றைக்கி கீரை சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ அந்த கீரையை வச்சு நம்ம கீரை குழம்பு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ கீரையை அந்த குச்சி இல்லாமல் தனித்தனியாக உருவி எடுத்துகிட்ருக்கோம். ஒரு வழியாக அதை உருவி எடுத்ததுக்கப்புறம் பருப்பு ஆல்ரெடி கழுவி வச்சாச்சு. அந்த பருப்பு கழுவி வச்சதுக்கப்புறம் அதில் நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முக்கியமாக நான் ஒரு ஐட்டம் சேர்த்துருப்பேன். நீங்கள் அதை சேர்ப்பீங்களா என்னன்னு தெரியல. எங்கள் ஊர் சைடு அதை சேர்ப்பாங்க. நீங்கள் தக்காளி நறுக்கி போட்டு அப்புறம் 2 பச்சை மிளகாய், அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறனால பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டாச்சு. அதே சமயத்தில் ஒரே ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்குவோம் அப்படிங்கிறனால ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணி அதை பருப்பு வேக வைக்கும்போது அதில் போட்டுட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத போட்டாச்சு. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் கொஞ்சம் புளி கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த கீரையை அள்ளி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கடையில் சாப்பாடு வெந்துருச்சா. இப்போ சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் நம்ம அதில் வரும் இல்லையா வடித்த தண்ணி, இதுதான் சீக்ரெட், நம்ம ஊர் சீக்ரெட்டு. அந்த வடித்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை இந்த பருப்பும் கீரையும் வேக வைக்கிறதுக்கு ஊற்றினோம் அப்படின்னா இந்த கீரை சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம ஊரில் இந்த மாதிரி அந்த வடித்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை இந்த பருப்பு கீரையில் ஊற்றுவாங்க. அப்படி தான் நானும் இன்றைக்கி ஊற்றி அதை வேக வச்சுருக்கிறேன். வேக வச்சு நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இறக்கினதுக்கப்புறம் பாருங்கள், அது ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு, ஓரளவுக்கு வேகலை. இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது அழகாக நல்லா மசிச்சிடும். மசிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பில் கடையை வச்சு அஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கொஞ்சம் அதில் நல்லா காஞ்ச மிளகாய், அதாவது வத்தல்னு சொல்லுவாங்க சென்னையில். இந்த வத்தல் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அது கூட கொஞ்சம் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதால கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா அதை வதக்கி விட்டு தூக்கி அப்படியே ஆல்ரெடி நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இறக்கி அதில் தூக்கி ஊற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு கீரை கொஞ்சம் நேரம் கொதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சாச்சு. இந்த அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கேஸ் பருப்பு கீரைங்கிறனால ரெண்டுமே கேஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு கீரை குழம்பு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கடாயை, அதே கடாய், அதாவது நம்ம தாளிச்சோம் இல்லையா, அதே கடாயை அப்படியே வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து வத்தலெல்லாம் போட்டு அப்புறம் நம்ம இன்றைக்கி சைட் டிஷ் என்ன பண்ணோம் அப்படின்னா பாவக்காய், அதாவது மிதி பாவக்காய் கிடச்சிது, அதையும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு நல்லா தாளித்து அப்படியே கொஞ்சம் உப்புத்தூள் தேவையான அளவு உப்புத்தூள் அதில் தூவி விட்டு பத்தலை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதை இறக்கியாச்சு. இதுதான் நமக்கு இன்றைக்கி செஞ்சு சைடிஷ். அதோட நான் முட்டையும் நம்ம வேக வச்சுக்கிட்டோம். ஆனால் அது இந்த வீடியோவில் நான் பண்ணல. இப்போ சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு. சரி, நம்ம அக்கா பொண்ணு இங்கே வீட்டில் இருக்கிறனால நமக்கு முன்னாடியெல்லாம் இந்த கீரை சாம்பார்னா அவ்வளோவா ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ தான் இந்த கீரை சாம்பாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி செகண்ட் டைம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி, பண்ணி அவளுக்கு சாப்பிட கொடுத்து எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்கலான்னு நினச்சேன். அவளுக்கு தான் சாப்பாடு வச்சிட்ருக்கேன். அதோட வீட்டிலேருந்து ஊறுகாய், கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் கொடுத்து விட்டாங்க. அதையும் வச்சு மேடம் கிட்ட சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நார்மலாக நம்ம சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.